சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை ஒள்வாள் தண்டு கொண்டு புள்ளூர்ந்துலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாளப் படைபொடு நன்மை உடையவன் சீர்பரவப் பெற்ற நான் ஓர் குறைவிலனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி, பகவானின் பஞ்சாயுதங்களையும் போற்றுவதாக இருக்கிறது இப்பாசுரம். ஆம் தெய்வவாரி, அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவீம் விரஜத் என்கிறபடி பல கல்பங்கள் சென்ற பிறகாவது நம்மை காண மாட்டானா, தான் ஒருவன் இருப்பதை நினைக்க மாட்டானா என்று ஒவ்வொருவருடைய சுக்ருதங்களையும் கவனித்து கவனித்து இந்த உலகத்தை படைத்தவன் அதில் உள்ளவைகளை உய்விக்க தானும் பிறவி எடுக்கிறான் பகவான். ஆஹா, அதுவும் பகவானின் கருணையே சுவாமி. சரியாகச் சொன்னாய் திருக்கோஷ்டி. சுவாமி, தாங்கள் சேவித்த பாசுரத்தின் பொருளை சொல்லி அருள வேண்டும். சொல்கிறேன். வினையால் பிறக்கும் நமக்கு பல ஜென்மங்கள், எங்கும் எப்போதும் எல்லோருக்குமாக சுதந்திரமாக பிறக்கின்றவனுக்கு பல பல ஜென்மங்கள். அதைத்தான் சன்மம் பல பல செய்து என்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு யோனியிலும் பல ஜென்மங்கள், ஒரு ஜென்மத்திலிருந்து தோன்றியவையும் பலவாகும். கிருஷ்ணரூபானி அனந்தானி என்பது சாஸ்திர வசனம். சாதிக்கான கர்மமின்றி பிறப்பதாலே, சாதி நிர்பந்தம் இல்லாமையாலே இன்ன சாதி என்று சொல்ல முடியாத ஹயக்ரீவ நரசிம்மாதி அவதாரங்கள் பல உள்ளன. அவதாரங்கள் தனக்கு மட்டுமன்று தனி ஆயுதங்களுக்கும் இசைகிறான். அதனால் சங்கு, சக்கரம், வில், வாள் மற்றும் கதை, அதைத் தவிர உலக்கை. இதில் சங்கு, சக்கரம் மற்றும் வில் இவற்றிற்கு வேலை அதிகம். மற்றவை ஆபரணமாயிருக்கும் நிலை. இதையெல்லாம் தரித்து கருடப் பறவையின் மேல் அதிவேகமாய் ஊர்ந்து வருகிறான். மனதினாலும் உடலாலும் அதிக திடமுடைய ராட்சசர்களையும் அசுரர்களையும் சைத்தன்யத்துடன் அழியும்படி போரில் வதைக்கும் நன்மை உடையவன் என்கிறார் ஆழ்வார். நற்சை உடைய பிரானின் அந்த கல்யாண குணங்களை புகழ்ந்து கூற பாக்கியம் பெற்ற நான் எவ்விதத்திலும் குறைவில்லாதவன் ஆகிறேன் என்று பெருமைப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி, ஆழ்வாரின் அனுபவத்தையும் இது போன்ற அர்த்தபுஷ்டி உள்ள பாசுரத்தையும் கேட்கும்போது எடுத்திருக்கும் இந்த ஜென்மம் உசத்தியாகவே தோன்றுகிறது. இதைத்தான் ஆழ்வாரும் எனக்கென்ன குறை என்று கூறுகிறாரோ? ஆம் திருக்கோஷ்டி, இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம். மானிடர்களை பாடினால் பெரும் நன்மைகளை இழந்தேனே என்ற குறையா, மானிடம் பாடினமையால் பெற்ற பொருளால் பாபியானேன் என்ற குறையா, எம்பெருமான் காணப்படான் என்ற குறையா, அசுர ராட்சச பாதையை போக்க வழியில்லையே என்ற குறையா, அவன் தன்னை துதிக்க மதிசக்தி அருளவில்லையே என்ற குறையா, பரமபதத்தில் சென்று அனுபவிக்காமல் இருக்கிறேனே என்ற குறையா, அவன் பிறக்க வழியில்லையே என்ற குறையா, வாய்மையை இழந்தோமே என்ற குறையா, அவன் சீர்மையை எல்லாம் சொல்லியாகிவிட்டதே, இனி எப்படி சொல்வது என்ற குறையா, இதற்கு மேம்பட்ட ஒன்று அடியேன் பெறவில்லையே என்ற குறையா, இப்படி இல்லாமல் அவனது ஏற்றத்தை போற்றிக் கொண்டே இருக்கும் எனக்கு இது போன்றதொரு குறை இல்லவே இல்லை என்று சிலாகித்து சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம். மதுரம் சுவாமி, மதுரம். ஆழ்வாரின் அனுபவத்தை தாண்டி ஆச்சாரியரான தங்கள் திருவாக்கால் பல வகையாக பொருள் கொள்ளும் பொழுது உவகை இன்னும் அதிகரிக்கிறது. இப்படி ஒரு சந்தோஷம் பாசுரங்களை ஏத்துப்படி பிறவியால் நன்மையடையும் போது பலர் சாதாரண கர்மத்திலேயே உழன்று துன்பம் துன்பம் என்று ஏன் துவண்டு போகிறார்கள் சுவாமி? உண்மையை உள்ளவாறு உணரவில்லை என்று சொல்வதைத் தவிர வேறு என்ன சொல்ல முடியும் தெய்வவாரி?
ஆனால் உணர்ந்த பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கர்மத்தின் காரணமாக இப்பிறவி ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிறவியை பகவானுக்கு சேவை செய்யும் கைங்கரியத்திற்கு கருவியாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு இருக்கும் இடத்தை அனுகூலமாக மாற்றிக்கொள்கிறார்கள். தனக்கு கொடுத்திருக்கும் ஜன்மம் தண்டனை உடையதாக இருந்தாலும் அனுக்கிரகமாக ஏற்கிறார்கள். அடியேன் தாசன். சகல வளங்களும் பெற்று கைங்கரிய நிஷ்டர்களாக விளங்குவீர்களாக. எழுந்திருங்கள். உங்கள் இருவரையும் பார்த்ததில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன விஜயாம்பாள், அகத்து பணிக்கு இடையே இந்த ஆச்சாரியனை பார்க்க வந்திருக்கிறாய்? பெரிய நம்பி பிடித்து இழுத்து வந்து விட்டானா? தங்களை தரிசிப்பதில் எனக்கு விருப்பம்தான் சுவாமி. இவர் வற்புறுத்தி அழைக்க வேண்டும் என்பது இல்லை. மிக்க மகிழ்ச்சி. மாரநேர் நம்பி இல்லையா சுவாமி? அவனை கேட்கிறாயா? அவன் என்னவோ வழக்கத்திற்கு முன்பாகவே எழுந்து விட்டான் போலிருக்கிறது. படபடவென்று சீக்கிரமே காரியங்களையும் முடித்துவிட்டு ஸ்நானமும் செய்துவிட்டு அடியேனிடம் வந்தான். தண்டத்தை கீழே போட்டது போன்று தடால் என்று விழுந்து சேவித்தான். கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று போய்விட்டான். இன்று அவன் செய்கையே அடியேனுக்கு புதுமையாக இருந்தது. சரி, இங்கு அடியேன் ஒருத்தன் குத்துக்கல்லாட்டம் அமர்ந்திருக்கிறேன். வந்ததும் வராததுமாக மாரநேரை கேட்கிறாய், என்ன விசேஷம்? விசேஷம்தான் சுவாமி. அது என்னப்பா விசேஷம்? சுவாமி, இன்று எங்களுடைய புத்திரன் மாரநேர் நம்பியின் ஜென்ம நட்சத்திரம் ஆஷாட ஆயில்ய நட்சத்திரம். அடியேன் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை சுவாமி. இவள்தான் அவன் ஜென்ம நட்சத்திரத்தை நினைவில் வைத்துக் கொண்டு எனக்கும் அறிவுறுத்தினாள். பார்த்தாயா பெரிய நம்பி, நீயும் நினைவில் கொள்ளவில்லை. அடியேனும் ஆன்மீக தந்தை என்ற கௌரவத்தில் இங்கு அமர்ந்திருக்கிறேன். அடியேனுக்கும் மாரநேர் நம்பியின் ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு தாயாக தன் மானசீக புத்திரன் மாரநேர் நம்பியின் பிறந்த நாளை நினைவில் கொண்டு அவனை தேடி இங்கு வந்திருக்கிறாள். தாயின் ஸ்தானம் என்றுமே ஒரு உயர்ந்த ஸ்தானம்தான். அதுதான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஆன்மீக குருவாக, தந்தையாக அவனுடைய பிறப்பு இறப்பு என்ற சுழலிலிருந்து உய்விக்க வேண்டும் என்ற காரியத்தை அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் பூமியில் பிறப்பதே சிறப்புதான். அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதை கர்மத்தின் அடிப்படையாக சில பேர் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இந்த பூமியில் பிறந்து தன் கர்மத்தை போக்கி பிறருடைய கர்மத்தையும் போக்க வல்லவர்களாக இருக்கிறார்களே, அதுதான் அவர்களுடைய சிறப்பு. அவ்வகையில் மாரநேர் நம்பியின் ஜன்ம நட்சத்திரத்தை அடியேன் ஞாபகத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும். அடியேன் மறந்தாலும் அவனுக்கு தாயாக இருந்து விஜயாம்பாள் நீ ஞாபகத்தில் வைத்திருக்கிறாயே, அதுதான் மிகவும் சிறப்பு. ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளின் நலனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பாள். தந்தை பிள்ளை சிரமப்பட்டாலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டுமே என்று நினைப்பான். ஆனால் தாய் குழந்தைகளின் சுகத்தையும் சௌகரியத்தையும் மட்டுமே கருத்தில் கொள்வாள். அவ்வகையில் ஒரு தாயாய் வெறும் வார்த்தைக்கு மட்டும் மானசீகம் ஸ்வீகாரம் என்று கொள்ளாமல் ஒரு பெற்ற தாயை போன்றே ஆத்மார்த்தமாய் மாரநேர் நம்பியின் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடுவது மெய்சிலிர்க்க வைக்கிறது. உங்களுடைய வாத்சல்யத்தையும் தியாக உணர்வையும் பார்க்கும்போது அடியேனெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுவாமி, அபச்சாரம். அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள். தாங்கள் ஒரு தீபம் போல் எங்களிடையே வீற்றிருக்கிறீர்கள். தங்களுக்குள் இருக்கும் ஒரு ஞான ஒளி
தங்களுக்குள் இருக்கும் ஒரு பராபக்தி, தங்களுக்குள் இருக்கும் பகவத் சரணாகதி ஒளியாய் பரவி எங்களையெல்லாம் வழி நடத்துகிறது. தலையாயிருந்து தாங்கள் செயல்படுத்த, வாளாயிருந்து நாங்கள் முடிக்க முயல்கிறோம். அவ்வளவே. தங்களையின்றி எங்களுக்கு ஒரு தனி சிறப்பும் இல்லை. வாப்பா அடியேன் சுவாமி. மாறனேர், கோயிலுக்கு போய்விட்டு வந்தாயா? உன்னை தேடித்தான் இவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள். சுவாமி, என்னையா அடியேனை தேடியா? ஆமாம், உன்னுடைய ஜன்ம நட்சத்திரத்தில் உன்னை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். சுவாமி, அடியேன். நீ சொல்லவில்லை என்றால் தெரியாமல் போய்விடுமா? உன் அண்ணன் இங்கு வந்து சென்றான் அல்லவா? உன்னை ஸ்வீகார புத்திரனாக இவர்கள் பாவித்த பின்பு உன்னை பற்றி பூரணமாக அவனிடமிருந்து அறிந்து கொண்டோம். இப்போது புரிந்ததா? மாறனேர் நம்பிக்காக புது வஸ்திரம் வாங்கி வந்துள்ளோம். அதை இவனுக்கு அளித்து தாங்களே ஆசி வழங்க வேண்டும். விஜயாம்பாள், இந்தாருங்கள் சுவாமி. மனோபிஷ்டம் அனைத்தும் பூர்த்தியாகட்டும். எழுந்திரு. சுவாமி, மாறனேர் நம்பிக்காக விருந்தை அனைவருக்கும் தளிகை செய்திருக்கிறாள் விஜயாம்பாள். எனவே நாங்கள் உங்கள் உத்தரவோடு மாறனேர் நம்பியை எங்கள் அகத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். தாராளமாக. மாறனேர், அவசியம் சென்று வா. ஆகட்டும் சுவாமி. சரி, நேரமாகிவிடப் போகிறது. நீங்கள் பார்த்து கிளம்புங்கள். சுவாமி, அடியேன் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ தங்கள் இருவரையும் பெற்றோராக அடைந்துள்ளேன். ஏனப்பா மிகப்பெரிய வார்த்தைகளை பேசுகிறாய்? இது வெறும் வாய் வார்த்தை இல்லை சுவாமி. அடியேனின் அடிமனதில் இருந்து வரும் வார்த்தைகள். இப்படி ஒரு தாய் தந்தையரை அடியேன் அடைந்திருக்கின்றேனே, அதுவே போதும். இனி எதை அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடியேன் நிச்சயம் அடைவேன். இந்த திவ்ய தம்பதிகளின் ஆசிகளையே அடியேன் பெரும் பேராகவும் பிறந்த நாள் பரிசாகவும் பெற நினைக்கிறேன். அடியேனை ஆசீர்வதியுங்கள். ஹே ரங்கா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இது என்ன மூட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாய்? யாருக்கு இது? அவசியம் தெரியத்தான் வேண்டுமா? சரி, நான் அப்பாவிடம் சென்று சொல்கிறேன். பட்டு மூட்டையிலிருந்து ஒரு புடவையை தனியாக எடுத்து வைத்திருக்கிறாள் என்று. அடிய பொடிசு, ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லை. நீ வேற படுத்தாதே. இவையெல்லாம் உன் சித்தி பெரிய பிராட்டி ஊருக்கு எடுத்து செல்வதற்காக வைத்திருப்பது. இது எந்த வகையான பட்டு? இது காஞ்சிபுரம் பட்டு. அது ஏன் காஞ்சிபுரம் பட்டு? அங்கிருந்து வருகிறதல்லவா, அதனால்தான் அதற்கு காஞ்சி பட்டு என்று பெயர். கமலை, வேண்டாம் அம்மா, அதையெல்லாம் பிரிக்காதே, மடிப்பு கலைந்து போய்விடும். காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறது என்றால் எப்படி வருகிறது? மாட்டு வண்டியிலா? யார் எடுத்து வருவார்கள்? அந்த வியாபாரிகளா? அம்மா தாயே, உன் எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பிறகு பதிலளிக்கிறேன். என்னை இப்பொழுது சற்று வேலை செய்ய விடம்மா. அதை கொடு கமலை. என்ன பட்டு, எல்லாவற்றையும் சரியாக மூட்டை கட்டி விட்டாயா? சித்தி, நீங்கள் வாங்கிய எல்லா புடவைகளும் இருக்கிறது. நான் சரி பார்த்து விட்டேன். கமலை மிகவும் சமர்த்து. ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாய். காலில் வெந்நீரை ஊற்றியது போல் ஏன் புறப்பட வேண்டும் என்று பறக்கிறாய்? வருவதோ ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள். இன்னும் சில தினங்கள் தங்கிவிட்டு செல்லலாமே. இல்லை அக்கா, அங்கு எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். என்ன
மதுரமங்கலம் இங்கு அருகேதானே இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அப்படித்தான் சொல்வாய், ஆனால் வரவே மாட்டேன் என்கிறாய். திருமலையில் இருக்கும் அண்ணா கூட அடிக்கடி வந்து செல்கிறார். அருகில் இருக்கும் நீ வருவதே இல்லை. இனி நீ வருவதற்கு ஒரு மகாமகமாகும். இந்தாருங்கள் சித்தி. இது என்னது? அதிரசம். உங்களுக்காக நானே செய்தேன். அதிரசம் செய்வது என்பது இவளுக்கு கைவந்த கலை. அகத்திற்கு எந்த உறவினர் விருந்தினர் வந்தாலும் இதை தவறாமல் செய்து கொடுப்பாள். சித்தி, சித்தப்பாவிற்கும் பிடிக்கும் அல்லவா? அவருக்கு பிடிக்காதது என்று எதுவுமே கிடையாதே. என்ன சட்டகரே, எங்கள் ஊர் மாங்காய் உங்களுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதோ? எல்லாமே அடியனுக்கு பிடிக்கும், இந்த மாங்காயும் சேர்த்துதான். ஆனால் பாருங்கள், ஒருவரும் அடியனை சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை. ஏதோ போஜன பிரியன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிடித்ததை பிடித்திருக்கிறது என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? பிடித்திருந்தாலும் அதையெல்லாம் வெளியே சொல்லாமல் நான் மிகவும் எளிமையான ஆகாரம்தான் உட்கொள்வேன் என்று சொல்வதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் வேலை. அவர்களுக்கு உயர் ரக புடவை, எனக்கு நூல் புடவை. நானும் அவர்களைப் போல் ஒரு மனுஷிதானே. எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஆதரவு, என் தொழில். அதுவும் போச்சு. ஒண்ணு, நீங்க எல்லாரும் வந்து என் வீட்டுல வந்து எனக்கு